45 வகையான சான்று பொருட்களை அடையாளம் காண்பதற்கு உதவுங்கள். காணாமல் போனோர் அலுவலகத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் தட்பரன் பொதுமக்களிடம் கோரிக்கை என்பது வீரகேசரி பத்திரிகையுடைய செய்தியாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் பார்க்கலாம். முல்லைத்தீவு மாவட்ட கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழியில் கண்டுபிடிக்கப்பட்ட சான்று பொருட்களை அடையாளம் காண உதவுமாறு காணாமல் போனோர் அலுவலகத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் சட்டத்தரணி கலாநிதி தட்பரன் வேண்டுகோள் விடுத்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே மேலும் சில விடயங்களை அவர் கூறுகிறார். வடக்கு இலக்கம் AR 804-23 முல்லைத்தீவு மாவட்டத்தின் கொக்குத்தொடுவாய் பகுதியில் உள்ள மனித புதைகுழி குறித்த விசாரணை முல்லைத்தீவு நீதவான் முறையில் நடத்தப்பட்டு வருகிறது. முதற்கட்ட தொல்பொருள் பகுப்பாய்வுகள் இந்த புதைகுழி 1994 முதல் 96 காலகட்டத்தை சேர்ந்ததாக இருக்கலாம் என கூறுகிறது. காணாமல் போன மற்றும் காணாமல் ஆக்கப்பட்ட ஆட்களை கண்டுபிடிப்பதற்கான காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் பரந்த முயற்சிகளின் ஒரு அங்கமாகும். எனவே 2016 ஆண்டின் 14ஆம் இலக்க காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகம் தாபித்தல், நிர்வகித்தல் மற்றும் கருமங்களை ஆற்றுதல் சட்டத்தின் பிரிவு 12A இன் கீழ் காணாமல் போனோர் அலுவலகம் அதன் கடப்பாடுகளின்படி மனித புதைகுழி மீதான விசாரணையை கண்காணித்து வருகிறது. புதைகுழியில் உள்ள மனித எச்சங்களில் அடையாளம் குறித்து தீர்மானம் மேற்கொள்வதற்கு துணை புரியுமாறு காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்திடம் முல்லைத்தீவு நீதவான் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இலங்கையிலும் வெளிநாட்டிலும் உள்ள பொதுமக்களிடம் இந்த வழக்கு தொடர்பான முக்கியமான தகவல்கள் இருக்கலாம் என்பதை காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகம் நம்புகிறது. புதைகுழி அகழ்வின் போது கண்டுபிடிக்கப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்ட பொருட்கள் தொடர்பில் பொதுமக்கள் தகவல்களையும் அடையாளங்களையும் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். எண் 3174 உள்ளாடைகள், எண் 3104 காற்றட்டை, 1564 உள்ளாடைகள், 10-18 உள்ளாடைகள் என்று ஒவ்வொரு ஆடைகளுக்குமான அல்லது ஒவ்வொரு சான்று பொருட்களுக்குமான இலக்கமிடப்பட்டு அந்த பொருட்கள் அங்கே 45 பொருட்கள் அங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. எனவே இவற்றை அடையாளம் காண்பதற்கு பொதுமக்கள் உதவ வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்படுகிறது. காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகம் கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழி சான்று பொருட்களை இனங்காணும் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நெருங்கிய நண்பர்களிடமிருந்தும் புதைகுழியில் உள்ள எச்சங்கள் குறித்து சாத்தியமான அடையாளங்கள், அவற்றின் அம்சங்கள், உடைகள், முந்தைய காலங்களில் ஏற்பட்டிருந்த காயங்கள் போன்றவற்றை விவரிக்க முடியும். வழங்கும் தகவலின் அடிப்படையில் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் பயிற்சி பெற்ற அதிகாரிகள் இந்த வழக்கு தொடர்பான முக்கியமான தகவல்களை கொண்ட சாத்தியமான உறவினர்கள், சாத்தியமான சாட்சிகள் தொடர்பில் நேர்காணல் செய்வார்கள். எனவே அலுவலக சட்டத்தின் கீழ் ரகசியத்தன்மை உறுதி செய்வதற்கும் பிரிவு 12E5 சாட்சி மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் பிரிவு 13(1)A மற்றும் 18 அலுவலகம் கடமை பெற்றிருக்கிறது. எனவே இந்த நேர்காணல் மூலம் உணர்ச்சியை தூண்டக்கூடிய சாத்தியக்கூறுகள் குறித்தும் காணாமல் போன அலுவலகம் அறிந்திருக்கிறது. இதனால் உளவியல் ரீதியான சேவைகளும் வழங்கப்படும். இது தொடர்பான தகவல்களை இலக்கம் 40 மூன்றாம் ஆடி புத்கம்ம வீதி ராஜகிரிய இலக்கம் 54 தர்மரா வீதி கோட்டை மாத்தறை துணை அலுவலகம் மாவட்ட செயலகம் முல்லைத்தீவு கோட்டை வீதி பழைய மாவட்ட செயலக கட்டிடம் மட்டக்களப்பு 3ஆம் ஆடி புதிய கட்டிடம் மாவட்ட செயலகம் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகம் மன்னார் A9 வீதி நீதிமன்ற அருகாமை கிளிநொச்சி ஆகிய அலுவலகங்களில் 5/8/2005 முதல் 9/4/2025 வரை வருகை தந்து தகவல்களை வழங்கலாம் என்றும் அந்த திணைக்களம் அலுவலகம் அறிவித்திருக்கிறது. எனவே 45 சான்று பொருட்கள் இருக்கிறது. சான்று பொருட்களுக்கும் எண்ணிடப்பட்டிருக்கிறது. எனவே அந்த பொருட்களை நீங்கள் அடையாளம் காண்டு கொடுப்பதால் காணாமல் போன தொடர்பான விடயங்களை நாங்கள் கண்டுபிடிக்க இலகுவாக இருக்கும். எனவே இதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு காணாமல் போனோர் அலுவலகத்தினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி தட்பரன் அவர்கள் சட்டத்தரணி கலாநிதி தட்பரன் அவர்கள் இவ்வாறான வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.